பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 92வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனு மகளே, நீங்க நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அதாவது நீங்க இங்க ஐக்கியமா இருக்கணும். இந்த ஃபெலோஷிப்ல நீங்க ஐக்கியமா இருக்கும்போது நீங்க செழிப்பா இருப்பீங்கன்னு சொல்றாருங்க ஏசப்பா. எந்த ஃபெலோஷிப்னா ஏசப்பாக்குள்ள நம்ம ஐக்கியமான ஒரு வாழ்க்கை, அதாவது ஏசப்பா கூட ஆவிக்குரிய உறவுல நீங்க கரெக்டா இருக்கும்போது நீங்க எப்படின்னா செழிப்பா இருப்பீங்களாமா. செழிப்பு அப்படின்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான காரியம் உங்க வாழ்க்கை நடக்குங்க. உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் நிச்சயமா மாற்றுவார். உங்க கடன் பிரச்சனை, உங்க வியாதி, உங்க தரித்திரம், உங்க போராட்டம் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவரா இருக்காரு. தேவன் மாற்றணும்னா நம்ம தேவனை தேடி போனோங்க. ஏசப்பாவை நான் தேடவே மாட்டான், ஆனா ஏசப்பா மட்டும் எனக்கு பிளஸிங்ஸ் தரணும்னா எப்படிங்க செய்வாருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா நீங்க ஆண்டவர் தேடி போற பிள்ளைகளா இருக்குங்க. நீங்க ஆண்டவர் தேடி போகும்போது உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதமான காரியங்களை நிச்சயமா பார்ப்பீங்க. சகையன் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா குள்ளமா இருப்பாரு. ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் குள்ளமாங்களாம் பரவாயில்ல மரத்து மேலே ஏறிச்சு பார்ப்பேன்ற ஒரு விசுவாசத்தோட மரத்து மேலே ஏறினாரு, ஆண்டவரை பார்த்தாரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை பார்க்கணும்னா ஜெபத்தின் மூலியமா, வேதவாசம் மூலியமா நீங்க உண்மையா இருக்கும்போது நீங்க ஆண்டவரை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை இன்னைக்கே செய்யப்படுறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.